ஹலோ, வெல்கம் டு சஷ்டிகா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எப்படி சூப்பரான டேஸ்டியான பிரியாணி, காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு குளிர் கிளைமேட்டாக இருக்குது, அதனால நைட் டைம் பிரியாணி ட்ரை பண்ணலான்ட்டு காளான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1/2 கிலோ காளான் பிரியாணிக்கு 2 பச்சை மிளகா நான் வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா வந்து அரைக்கிறதுக்கு வந்து போட்டுக்கலாம். 5லேருந்து 6 சைஸ் பூண்டு, நான் அதே 5-6 சைஸ் வெங்காயம், 5-6 ஸ்லைஸ் இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா தலை அரை கைப்படி, கொத்தமல்லி தலை அரை கைப்படி, தக்காளி வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போடுங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கேன், தயிர், எலுமிச்சம்பழம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி வீட்லேயே செஞ்சால் ரொம்ப ஹெல்த்தி. இதை வீட்லேயே செஞ்ச நெய்யுங்க, ஆயுர்வேதிக் மெத்தட் ப்ரிப்ரேஷன். ரெசிபி வேணா நெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு எண்ணெய் நிறையா ஊற்றினாதான் டேஸ்ட்டு சூப்பராக வரணும்னு இல்லைங்க. அளவா எண்ணெய் ஊற்றி பொருள் எல்லாம் நல்லா வணக்கி போட்டு சமைச்சா டேஸ்ட் சூப்பரா வரும். எண்ணெய் நல்லா காயிட்டும். 2 ஏலக்காய், 2 பட்டை போட்டுக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், எடுத்து வச்சிருக்க புதினா தலை, கொத்தமல்லி தலை, எடுத்து வச்சிருக்க தக்காளி, இது எல்லாமே போட்டு வதக்கணும். நான் ஏன் இது எல்லாத்தையும் ஒன்றா போடலன்னா, சில பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுத்து போடுவாங்க. ஆனால் வந்து நம்ம கொஞ்சமாக 1/2 கிலோ செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த குக்கர்ல வந்து ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால அந்த தக்காளி, புதினா தலை எல்லாம் போடும்போது லைட்டா கொஞ்சம் வாட்டர் விட்டு வரும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி எல்லாமே நல்லா வணங்கிடும். இது எல்லாமே நம்ம வந்து நல்லா சுருள வணக்கிக்கலாம். நல்லா வணங்கி வந்துருச்சு. இது கூட காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் போட்டுக்கிறேன். லைட்னிங் எஃபெக்ட்ல ஆரஞ்சு கலரா தெரியுது. இது நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரான மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா கடையில வாங்க மாட்டோம். நாங்க மிளகாத்தூள், மல்லித்தூள் வியாபாரம் பண்றதுனால இது எங்களோட பொடியே வந்து பாத்தீங்கன்னா எந்த கலப்படமும் இல்லாம அரைச்சு செய்யற பொடி. அதனால நான் வீட்டுல வியாபாரம் பண்ற மிளகாத்தூளே எடுத்துக்குவேன். இங்க பாருங்க நல்லா ஒட்டி வந்துருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த கொஞ்சம் தயிர் 1/4 டம்ளர் ஊத்திக்கலாம். அரை கிலோ பிரியாணிக்கு 1/4 லெமன் புரிஞ்சு விட்டுருக்கலாம். நம்ம தக்காளியும் கூட போட்டிருக்கிறதுனால புளிப்பு நிறைய வேண்டாம். நல்லா வணங்கட்டும். காளானை கட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் தனியா
மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க காளான் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். காளான் வணக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த காளானும் நல்லா தண்ணி விடும். நம்ம காளான் வணக்கும் போது காளானுமே நல்ல ஒரு 3/4 வேக்காட்டில் வெந்துடும். அந்த அளவுக்கு வணக்கணும். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாரும் கேட்பாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்னா அப்படி என்ன தேவையான அளவு அப்படின்னா, ஒரு 1/2 கிலோ காளான் பிரியாணிக்கு 1.5 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு பாருங்க. உப்பு போட்டு பார்த்துட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே. மறுபடியும் நீங்க டேஸ்ட் பாருங்க. பத்தல அப்படின்னா திரும்ப போட்டுக்கலாம். நான் காட்டுறேன் லாஸ்டா எப்படி உப்பு கரெக்டா பாக்குறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் காளான் வணங்கட்டும். நல்லா காளான் நல்லா வெந்து வந்துருச்சு. அரிசி மெஷர்மெண்ட் இதுல நான் 2.5 டம்ளர் அரிசி மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா 2.25 டம்ளர் தண்ணி வைக்கணும். குக்கர்ல வைக்கிற மாதிரி இருந்தா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சீங்கன்னா போதும். தம் போடுற மாதிரி இருந்தா ஒரு 1/4 டம்ளர் சேர்த்து வைங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி. கையில எடுத்து காட்டுறேன். இது சீரக சம்பா அரிசி, சீரக சம்பா குருணை. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பிரியாணி அரிசி சீரக சம்பா குருணைன்னு கேட்டா 40 ரூபீஸ்க்கு கொடுப்பாங்க. 40 ரூபா. உங்க ஊர்ல எவ்வளவுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம குக்கர்ல விசில் விட போறது இல்ல. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இதை நல்லா கலந்து விட்டு உங்ககிட்ட உப்பு எப்படி பாக்குறது அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த தண்ணி எடுத்து லைட்டா டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த தண்ணி அதாவது நம்ம போட்டிருக்கிற காரமும் உப்பும் ஒரு நூல் எச்சா இருக்கணும். ஒரு நூல் கம்மியா இருந்தா பிரியாணில உப்பு பத்தாது. ஒரு நூல் எச்சா இருந்தா அரிசியோட மோஜாயி கரெக்டா வரும். இன்கேஸ் உப்பு அதிகமா போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா தயிர் ஊத்திக்கங்க. உப்பு சரியாகும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாம். இப்போ பிரியாணி பார்க்கலாம். பிரியாணி பாத்தீங்கன்னா இப்ப காட்டுறேன். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நல்லா வணக்கி விட்டா லைட்டு தண்ணி விட்ட மாதிரி இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப ரிஸ்கெல்லாம் இருக்க வேண்டாம். இதைய நல்லா ஒரு கிளறி விடுங்க. கிளறி விட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இட்லி பாத்திரம் வைக்கிறேன். காட்டுறேன் பாருங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா தம் போட்டுட்டோம். எனக்குமே டவுட் இருக்கும், இந்த ஸ்டேஜில் மூடி வைக்கிறமே பிரியாணி அரிசி வேகுமா வேகாதான்னு. அந்த சூட்டுக்கே பார்த்தீங்கன்னா வெந்துடும். இனிஷியலாக நான் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு நிறைய கருக்கி வச்ச சம்பவங்கள்லாம் இருக்குது. பிரியாணி பார்த்தீங்கன்னா அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. சூப்பரான பர்ஃபெக்டான ஸ்டேஜில் வந்திருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டலை குலையில சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சஷ்டிகா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.